எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா, ஒரு தெரியாத கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டு எது கரெக்டுன்னு சொல்லுவோம், அது 80% கரெக்டாக தான் இருக்கும். அது வந்து தப்பாகாது. மோஸ்ட்லி நம்ம இன்டென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வேல்யூ பண்ணலாம். ஏன்னா ஒரு தெரியாத கொஸ்டின் பார்க்கும்போது இது ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு படுதுன்னா நம்பி பண்ணலாம். ஒரு 80% கரெக்டாக தான் இருக்கும். அதே நேரம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் நம்பர்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் மட்டும் தான் பார்க்கணும், கொஸ்டினை பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த டைம் நம்ம கொஸ்டின் ஏதாவது பார்த்து நம்ம மைண்ட் அங்கே டிஸ்டர்ப் தெரியாத கொஸ்டின் ஒன்று பார்த்து நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டுனா அடுத்து பண்ணுற அப்ரோச் எல்லாமே வந்து தப்பான ஒரு டிசிஷனில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ கொஸ்டினை பார்க்காதீங்க முதல்ல. அதே நேரம் என்னென்னா இந்த தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் லேடிஸ்னால் சீரியல் பார்க்குறது, இதெல்லாம் வந்து கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா யாரும் கதை பேசுவாங்கல்ல, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கதை பேச வந்தால் கூட நான் கேட்க மாட்டேன். மண்டே ஆட்டோன்னு தான் கேட்கணும். ஏன்னா என் மைண்டில் தேவையில்லாமல் அந்த ஸ்டோரேஜை நான் ஏற்ற மாட்டேன். எனக்கு படிப்புக்கு ஏற்றுறதுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் பத்தாதுடா, நான் அந்த ஸ்டோரேஜை நான் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காதில் கூட கேட்க மாட்டேன். இப்போ எனக்கு அது ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. இல்லை, ஆனால் ஒரே படம் பார்த்தேன், 12th ஃபெயில் மட்டும் பார்த்தேன். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனான மூவி. அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்து படிச்சுட்டு இருக்கோங்கிறது. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் மூவி தானா, அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பாத்ரூம்லாம் கழுவி லைப்ரரியில் ஒர்க் பண்ணி ஒரு மாமில்ல ஒர்க் பண்ணி இருக்கிற இடத்த பார்த்தாச்சும் ஒரு ஸ்டடி டேபிள் கிடையாது, ஒரு படிக்கக்கூடிய ஒரு சோன் கிடையாது, எதுவுமே கிடையாது, புக்ஸு கிடையாது, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க. ஆனால் நமக்கு சுற்றி வர எல்லாமே இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு இடத்துல இருக்கோம், நல்ல கம்ஃபர்டான ஜோனில் இருக்கும், ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு. அந்த எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபார்முலா படிக்கிறத வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சுருவோம். என் வாய்ஸை நான் திரும்ப கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே இன்னொரு வாட்டி நான் படித்த ஃபீல் கிடைக்கும். நான் படிக்கிறது, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நானே பேசிக்கிடுவேன். அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சு எப்போது போட்டு கேட்பேன். இப்போ எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணணும், எனக்கு எஃப்எம் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாளே உட்காந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக புக்கை பார்த்து நான் எழுதுன நோட்ஸை பார்த்து நான் ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணுறதா அடுத்த நாள் ஹெட்செட் போட்டுட்டு அந்த இடத்துல நான் சும்மா நடந்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருப்பேன். எல்லாத்துக்குமே வந்து மைண்ட் மேப் வந்து செட் ஆகுமானா, நம்ம ஃபார்முலா தேரி அந்த மாதிரி பிரிக்கும் போது பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு சார் இந்த மாதிரி போட சொன்னாங்க. அதாவது டேபிள்ஸா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே டேபிள்ஸா கன்வெர்ட் பண்ணி எல்லாமே அந்தந்த வேல்யூ அதுக்கூட பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரிக்ஸோட இன்கிரீடியன்ட், அதோட பெர்சன்டேஜ் என்ன வரும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதில் டிஃபெக்ட்ஸ் என்ன வரும், அந்த மாதிரி. இதில் மேஜரை வந்து பார்த்தோன்னா டிம்பருக்கு ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருக்காங்க நோட்ஸு. எப்போ படித்தாலும் முக்கியமாக வந்து என்னென்னா நம்ம நோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மைண்டில் அப்படியே நம்ம நோட்ஸ் வந்து ஏறும்போது மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டு கன்ஃபியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே நம்ம வந்து இருக்கிற நோட்ஸை அப்டேட் பண்ண பார்க்கலாம், இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு A4 ஷீட்டை கூட அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. பட் நோட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க அந்த நோட்டை எப்போதுமே. இப்போ பார்த்தோன்னா டிம்பர் பார்த்தோன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிம்பர், அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரீ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிம்பர், ப்ராசஸிங் ஆஃப் டிம்பர், அப்புறம் டிம்பரோட டிஃபெக்ட்ஸ், லாஸ்ட்ல அதை எப்படி மாத்துறோம், பிளைவுட்டா மாத்துறாங்க, வீனரா மாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நோட்ஸை பில்டிங் மெட்டீரியல் நோட்ஸை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நோட்ஸையும் எப்படி கன்வெர்ட் பண்ணா நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணுங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நோட்ஸை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அந்த எக்ஸாம் ஹாலில் எப்படிமா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? அது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒவ்வொருத்தருக்கு அப்ரோச் பண்ணுற விதங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் டெஸ்ட்டு வந்து நம்ம போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அதே நேரம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் நம்பர்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் மட்டும் தான் பார்க்கணும், கொஸ்டினை பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த டைம் நம்ம கொஸ்டின் ஏதாவது பார்த்து நம்ம மைண்ட் அங்கே டிஸ்டர்ப் தெரியாத கொஸ்டின் ஒன்று பார்த்து நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டுனா அடுத்து பண்ணுற அப்ரோச் எல்லாமே வந்து தப்பான ஒரு டிசிஷனில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ கொஸ்டினை பார்க்காதீங்க, பேஜ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எதுவும் ஃபால்ட் இருக்கா, கொஸ்டின் பேப்பர் இருக்கா, ஃபால்ட் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தெரியுதோ அது எல்லாத்தையுமே ஒரு ரீட் பண்ணுங்க. எது தெரியுதோ அதுக்கெல்லாம் டிக் பண்ணிட்டு, நான் எப்போதுமே OMR போடும்போது, அதாவது ஜிஎஸ்க்கு வந்து இப்போ நமக்கு அப்படிதான் இருக்கு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஃபுல்லாமே சிபிடி வந்துடுச்சு. சிபிடியை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அது கொஞ்சம் அட்வான்ஸாகவும் இருக்கு. அதனால அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அட்வான்டேஜ் வந்து என்னன்னா நம்ம எந்த டைம்னாலும் போய் மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனால் OMRல நம்ம மாற்ற முடியாது. ஒன்ஸ் நம்ம டிக் பண்ணிட்டோம்னா பண்ணதுதான்.
ஆனால் சிபிடியில் வந்து நம்ம ஆன்சர் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அங்கே பார்த்து இங்கே எழுதும்போது நம்ம கொஸ்டினை வந்து தப்பாக எழுதிடக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே புக்காக இருந்துச்சுன்னா கூட நம்ம அந்த தப்பு விடுறோமோ இல்லையோ, ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த கொஸ்டினில் வந்து ஏதாவது வேல்யூ இப்போ 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நம்ம 15 நினச்சிட்டு இங்கே மாற்றி எதுவும் போட்டுறக்கூடாது. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஸ்டினை இங்கே எழுதுறீங்க அப்படின்னா, ரஃப் ஷீட்டில் எழுதுறீங்கன்னா அதை ஃபஸ்ட்டே ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. எல்லாம் எழுதி முடிச்சுட்டு செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே செக் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம டைமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். தப்பு இல்லாமல் நம்ம அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குமா. இப்போ ஃபார்முலா கேட்டிருப்பாங்க, ஒரு சிலது வந்து இப்போ ஸ்லாபோட திக்னஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுவோம், யோசிக்கவும் வேண்டாம், எந்த ஒரு கால்குலேஷனும் இருக்காது. அந்த மாதிரி தேரி கொஸ்டினோ இல்லை வேல்யூஸ் கொஸ்டினோ இல்லை ஃபார்முலா கொஸ்டினோ அதெல்லாம் தெரிஞ்சதை மொத டிக் பண்ணி விட்டுருவேன். 2வது செட் மறுபடியும் வருவேன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர. அப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர வரும்போது அட்டன் பண்ண கொஸ்டினையும் திரும்ப பார்ப்பேன். ஏன்னா இது வந்து அருள்மொழி சார் வந்து இந்த ஹிண்ட் சொன்னார். ஏன்னா ஒரு கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவோம், தப்பான கொஸ்டினை மட்டும் போய் பார்க்கக்கூடாது, கரெக்டான கொஸ்டினையும் போய் பார்க்கணும். ஏன்னா சில நேரம் ஃப்ளூக்ல டிக் பண்ணியிருப்போம், அந்த டிக் பண்ணது என்ன காரணத்தினால டிக் பண்ணோம், நம்ம மைண்ட் எப்படி யோசிச்சுச்சு, ஆனால் இங்கே கரெக்டான ஆன்சர் இது இருக்குது, அப்போ அது எப்படி மேட்ச் ஆச்சுங்கிறத நம்ம அந்த இடத்துல யோசிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறது. அதே போல தான் எக்ஸாம்லையும் நான் அட்டன் பண்ண கொஸ்டினையும் நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேனா, கரெக்டாக தான் டிக் பண்ணியிருக்கேனான்னு ஒரு வாட்டி என்னை நானே சந்தேகப்பட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கிடுவேன். அடுத்த 2வது அப்ரோச் முடியுமா, 2வது அப்ரோச்சில் நல்ல கான்ஃபிடென்ட்டான கால்குலேஷன் கொஸ்டின் எல்லாமே அட்டன் பண்ணிடுவேன். அடுத்து 3வது மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருவேன். ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஸ்டின், ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே 3வது அட்டம்ப்ட்ல முடியும். அடுத்த 4வது மறுபடியும் கொஸ்டின்லேருந்து வருவேன். 4வது வரும்போது எப்படி ஆகும்னா தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவேன். 5வது டைம் எல்லா கொஸ்டினையும் நான் நினைச்ச மாதிரி அட்டன் பண்ணியிருக்கானா, ஆப்ஷன் கரெக்டாக டிக் ஆயிருக்கானா 5வது வெரிஃபை பண்ணுவேன். இதுதான் 5 டைம் ஓடுது வந்து சிபிடியில். இது ஜிஎஸ்ல பார்த்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் அந்த கொஸ்டின் வந்து டிக் பண்ணிடுவேன், பென்சில் கொண்டு போவேன். ஸோ பென்சில் வச்சு டிக் பண்ணிடுவேன். அதே நேரம் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா, ஜிஎஸ்ல கொஸ்டின் பின்னாடி இருக்கிற ரஃப் ஷீட்ல கிளம்ஸியா அங்கே இங்கன்னு செஞ்சு வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம் எழுதும் அதை தப்பு பண்ணேன், எனக்கு பாக்கியா தான் கரெக்ட் பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னா, நம்ம பின்னாடியே அந்த கோடு போட்டு ஸ்பிளிட் பண்ணிடணும். இந்த கொஸ்டின் தான் நான் இதில் எழுதுறேன், 43வது கொஸ்டின் ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஸ் அந்த ஜிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் ஆப்ஸ் ரீசனிங் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா அதுதான் நமக்கு டைம் கன்சூமிங்காக இருக்கும். ஸோ அதை முடிச்சிட்டாலே, ஏன்னா அதில் தான் நம்ம 25 அவுட் ஆஃப் 25 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கிறோம் அப்படின்னா அதில் தான் எடுக்க முடியும். வேற எதுலையுமே வந்து ஷார்ட்டாக நம்ம ஆன்சர் டிக் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போதுமே இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு நான் பண்ணுறேன். இப்போ ஒரு நம்பர் சீரியஸ் பண்ணுறேன்னா நம்பர் சீரியஸ் கொஞ்சம் டஃப்பானதா, நம்பர் சீரியஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து எனக்கு அதில் டவுட் இருக்குன்னா திரும்ப அந்த கொஸ்டினை போய் பார்க்குற போது எனக்கு அந்த கிளாரிட்டியாக இருந்தால் அந்த கொஸ்டின் நான் அந்த அப்ரோச் பண்ண அந்த ரஃப் பேப்பர் வந்து நீட்டாக இருந்தால் தான் திரும்ப அந்த கொஸ்டினை போய் நான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா மறுபடியும் நான் முதல்லேருந்து என்ன ட்ரிக்லாம் யோசிச்சேங்கிறத மறுபடியும் யோசிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால பின்னாடி இருக்கிற ரஃப் ஷீட்டையே உங்களுக்கு ஏற்றால காலமாக ஸ்பிட் பண்ணி கொஸ்டின் நம்பர் போட்டு சால்வ் பண்ணி வைங்க. அது டெக்னிக்கல் பேப்பர்னாலும் சரி, ஜிஎஸ் பேப்பர்னாலும் சரி, கொஸ்டின் நம்பர் போட்டு சால்வ் பண்ணி வைக்கணும். அப்போதான் வந்து திரும்ப உங்களுக்கு பார்க்கக்கூடிய அந்த டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எந்த இடத்துல தப்புட்டிங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஜிஎஸ்எல்லையும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆப்ஸுக்கு கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துப்பேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு கோத்ரூ, அடுத்த கோத்ரூ, இப்படி கோத்ரூ பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த கட்டாய தேர்வு அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க தமிழுக்கு போவேன். தமிழுக்கு லாஸ்ட்டாக 12:10க்கு போகிறேன் அப்படின்னா 12:45க்கு முடிச்சிருவேன் தமிழ் டெஸ்ட்டை. முடிச்சுட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸ் அங்கே டிக் பண்ண கொஸ்டினும் ஓஎம்ஆர்லையும் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவேன். சில நேரம் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கிற கொஸ்டினே இன்னொரு வாட்டி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் எது நமக்கு மைண்டு சொல்லும். எல்லாத்துக்கும் மேலே என்னன்னா, ஒரு தெரியாத கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டு எது கரெக்ட்னு சொல்லும் அது 80% கரெக்டாக தான் இருக்கும். அது வந்து தப்பாகாது. மோஸ்ட்லி நம்ம இன்டென்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வேல்யூ பண்ணலாம். ஏன்னா ஒரு தெரியாத கொஸ்டின் பார்க்கும்போது இது ஆன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு படுதுன்னா நம்பி பண்ணலாம். ஒரு 80% கரெக்டாக தான் இருக்கும். ஸோ தெரியாத கொஸ்டினுக்கு அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் நல்லா யோசிச்சு இந்த இடத்துல எங்க லிங்க் பண்ணி பார்க்க முடியுமா, வேற எங்கும் நம்ம படிச்ச கொஸ்டினோட இது லிங்க் ஆகுதா. சில நேரம் கொஸ்டின்லயே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் ஒரு 50வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கும், அதுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். நம்ம அதனால எதையுமே வந்து ஃபர்ஸ்டே இப்போ நான் ஒரு 1வது கொஸ்டின் எனக்கு தெரியல, நான் வந்து அதை டிக் பண்ணிட்டேன், அதை போய் ஓஎம்ஆர்ல டிக் பண்ணிட்டேன்னா எனக்கு 50வது கொஸ்டின்ல இதோட லிங்க் ஆகுற மாதிரி தெரிஞ்சு எனக்கு அதுல ஒரு ஆன்சர் தெரியுதுங்கும் போது நான் அந்த 1வது கொஸ்டினை மாற்ற முடியாது. அதனாலதான் சொல்றேன் ஃபர்ஸ்டே எல்லா கொஸ்டினும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஓஎம்ஆர்ல வந்து ஃபில் பண்ணுங்க ஜிஎஸ்ஸை பொறுத்தல. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ வந்து சில இடத்துல தகவலறியும் உரிமை சட்டம் 2005 படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க. இன்னொரு இடத்துல தகவலறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அந்த 2005 நம்ம இங்க டிக் பண்ணிடலாம். ஸோ அதனால ஒரு வாட்டி நீங்க அந்த கோ த்ரூ பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியா இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க நார்மலா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை போட்டு 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 பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் மேல
எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாருக்குமே செட் ஆகாது. நான் சொல்றதுலயுமே உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுமோ அது உங்களுக்கு ஏத்தால மாத்திக்கோங்க. இல்ல உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏத்தால மாத்திக்கிட்டு அதை உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்துக்கோங்க. அதுதான். அது டைம் மேனேஜ்மெண்ட்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்றது தான் நம்மளை அந்த இதுக்கு கொண்டு வரும். ஈஸியா இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் டைமிங்கை வந்து எக்ஸாம் டைமிங்கா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். எத்தனையோ வருஷம் படிக்கலாம், ஆனா அந்த 3 hours நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றோமோ அதுதான் நம்ம மார்க்கா மாறப்போகுது. ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ரொம்ப எப்படி சொல்றோம், ஆன்சைட்டி ஆகுறது, இதெல்லாம் ஆகுறதுனால நம்ம மார்க் குறையுமே ஒழிய கூடலாம் செய்யாது. ஸோ அந்த டைமுக்கு போகணுமா அதுக்கு 1/2 hour முன்னாடியே போய் பாருங்க. இல்லை உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் தெரியலையா, முந்தின அந்த எக்ஸாம் சென்டருக்கு போய் பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வரப்போறோம், இந்த இடத்துக்கு இந்த மாதிரி தான் பஸ் வருது, இல்லை இந்த இடத்துல தான் நான் வந்து 2 வீலர்ல வந்து இறங்க போறோமா, சரி இந்த இடம் இப்படி இருக்கு, இந்த இடத்துல நமக்கு சாப்பாடு இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கு, ஸோ காலையிலே நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகி வந்துடணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை தெரிஞ்ச சென்டரா இருந்தா 1/2 hour முன்னாடியே போயிருங்க. என்னைக்குமே வந்து லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியா போறது வந்து லாஸ்ட் மினிட்ல போய் நிற்கும் போதே நமக்கு அந்த பதட்டத்தை உண்டு பண்றது வந்து அங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண விடாது. ஸோ நீங்க காமான ஒரு சுச்சுவேஷன்ல போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல ரிலாக்ஸ்டா தெரியாத கொஸ்டினுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற விதம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். உங்க பேச்சிலே நிறைய முதிர்ச்சி இருக்கு, நல்ல நல்ல அட்வைஸ். நியூவா ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே இப்போவும் கெட்டு போகல, நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க. நிச்சயமா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அட்டன் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நீங்க எங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத ஜெயிச்சுட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர் சொல்றாங்க, அதை நீங்க கேட்டுக்கோங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீ எது சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லுன்னு. ஜெயிச்சுட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய இன்னர் சர்க்கிள் கால், நிறைய கால் இன்னர் சர்க்கிள் கால் அப்படின்றது எங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்டுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னர் சர்க்கிள் கால். அந்த இன்னர் சர்க்கிள் காலில் பல விஷயங்கள் பேசுவோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்சில் நிறைய வச்சோம். 2வது ஃபவுண்டேஷன் பேட்சில் இன்னர் சர்க்கிள் கால் எக்கச்சக்கமாக இருந்தது 2025. பட் இந்த 2026 தான் இன்னர் சர்க்கிள் கால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. அதிகப்படியான தகவல்கள் கூட மாணவர்களுக்கு அதோட வேல்யூ தெரியாம போச்சோன்ற ஒரு ஆதங்கத்துல தான் இந்த 2026 இன்னர் சர்க்கிள் காலை வந்து வைக்கல. ஆனா இன்னர் சர்க்கிள் கால் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு மறுபடியும் இருக்கு. ஏன்னா அந்த இன்னர் சர்க்கிள் கால் எந்த அளவு வந்து என்னன்னா மோல்டு பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஹேபிட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுல நிறைய டிப்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்னர் சர்க்கிள் காலில் வந்து கிடைக்கும். அது போல இன்னர் சர்க்கிள் கால்லாம் நடந்த காலங்கள் 2024. அப்ப ஃபவுண்டேஷன் பேட்ச்ல இருந்த முத்துலட்சுமி, உங்களுக்கு அந்த மாதிரி இன்னர் சர்க்கிள் காலில் எதெல்லாம் கிடைச்சது? ஆமா சார், இது வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஜெயஸ்ரீ அவங்க இருக்கட்டும், ஜெயஸ்ரீ மேம், அருள்மொழி மேம், அருள்மொழி சார், அப்புறம் இன்னொருத்தங்க ஆயிஷான்னு ஒருத்தங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற பாயிண்ட் எல்லாமே என் டைரிக்கு பின்னாடி நான் எழுதி வச்சுப்பேன். அருள்மொழி சார் வந்து லாஸ்ட்ல ஒரு ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் சொன்னார். அவ்வளோத்தையுமே நான் எழுதி வச்சிருக்கேன். அது ஒரு நாளைக்கு நம்ம டாஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்மளால முடிஞ்ச டாஸ்க்கை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். என்னோட டைமிங் இவ்வளவு, நான் ஒர்க் போயிட்டு வரேன், என்னால் வந்து இந்த 4 மணி நேரம் தான் படிக்க முடியும், 5 மணி நேரம் தான் படிக்க முடியும், 5 மணி நேரத்துக்குள்ள டாஸ்க்கை தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதையும் தாண்டி நான் வந்து செட் பண்ணி அதில் நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறதுனால நஷ்டம் நமக்கு தான். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணவே ஒழிய டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அதே நேரம் நான் அவர்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்டேன்னா, ஜாப் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜாப் வந்து அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு அந்த மாதிரி கேட்டேன். அது போக வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு டாஸ்க் எழுதுறேன் அப்படின்னா அதை என்னால் ஃபினிஷ் பண்ண முடியலன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாளோட சேர்க்கவா, இல்லை நான் அதை அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதை வச்சுக்கோங்க, ஆனால் அன்னைக்கு நாள் உள்ள டாஸ்க்கையும் முடிச்சுட்டு உங்கள் டைமை கூட்டிக்கிட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை முடிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் நிறைய இன்னர் சர்க்கிள் கால் பேசியிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டாபிக் வந்து ஒவ்வொரு வே ஆஃப் அப்ரோச்சிங் வந்து இருக்கும். அதுல நமக்கு என்ன செட் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கிடணும். அதை எடுத்துக்கிட்டு அதை இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி வந்து செட் ஆச்சுன்னா நான் எடுத்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துப்பேன். சரி, அவங்க இந்த மாதிரி டைமிங்ல படிச்சிருக்காங்க, எனக்கு அந்த டைம் செட் ஆகாது, எனக்கு மதிய நேரம் தூக்கம் வரும், நான் அப்போ ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து எல்லாருக்குமே பொதுவா நல்ல ஒரு விழிப்பா இருக்கக்கூடிய டைம் வந்து எப்போ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, மார்னிங் 4ல இருந்து 8 மணி வரைக்கும் நல்ல மைண்ட் வந்து நல்ல பிரிஸ்கா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும். 2லாம் ரொம்ப நல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டைம்ல. அப்புறம் 6க்கு அப்புறம் நல்ல ஹைக்குக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த டைம்ல நம்ம பிரெயினை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். இதுவுமே வந்து ஒரு இன்னர் சர்க்கிள் காலில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் வந்து என்ன சொல்லலாம்னா, நோட்ஸ் எப்படி மேக் பண்றது,
அப்புறம் பிரபீனா அவங்களோட மைண்ட் மேப்லாம் சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் மைண்ட் மேப் பார்த்தேன்னா அவங்களோட மைண்ட் மேப் பார்த்தேன். ஸோ அப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சு, சரி இப்போ இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு நான் அப்பவுமே பிரமிப்பா தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மாதிரி இன்னர் சர்க்கிள் கால் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மேம் வந்து பேசினாங்க, அவங்க நேம் சரி அவங்கள புக் ரீடிங் பத்தி பேசினாங்க. ஸ்ரீஜா ஸ்ரீஜா மேம். அவங்க வந்து புக் ரீடிங் பத்தி சொல்றது, அதுக்கப்புறம் நிறைய நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய புக்ஸ் படிக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரேக்லாம் காமிச்சாங்க, என்கிட்ட இவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. சொல்ல போனா இந்த எக்ஸாம் படிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானுமே புக் ரீடிங்கிற அந்த ஹேபிட்டுக்குள்ளேயே வந்தேன். இப்போ நம்ம எங்கேயாவது கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம வேற எதுவும் யோசிக்காம இல்ல இப்போ என்ன சொல்றது, சார் வந்து சொன்னாரு, சாரும் சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி, அதே நேரம் என்னன்னா இந்த தேவையில்லாம ரீல்ஸ் பாக்குறது, அதுக்கப்புறம் லேடிஸ்னா சீரியல் பாக்குறது, இதெல்லாம் வந்து கூட நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எல்லாத்துக்கும் மேல என்னன்னா யாரும் கதை பேசுவாங்கல்ல, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கதை பேச வந்தா கூட நான் கேட்க மாட்டேன். மண்டே ஆட்டோன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா என் மைண்ட்ல தேவையில்லாம அந்த ஸ்டோரேஜை நான் ஏத்த மாட்டேன். எனக்கு படிப்புக்கு ஏத்துறதுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் பத்தாதுடா, நான் அந்த ஸ்டோரேஜை நான் ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காதுல கூட கேட்க மாட்டேன். இப்ப எனக்கு அது ஹேபிட்டாவே மாறிடுச்சு. எனக்கு தேவைன்னா மட்டும் தான் என் காது கேட்கும், என் மைண்ட் ஏறும். இல்லைன்னா அது ஏத்துக்கவே ஏத்துக்காது. சும்மா மண்டே ஆட்டுவேனே ஒழிய கேட்கலாம் மாட்டேன். அது அப்படியே ஹேபிட்டா மாறிடுச்சு. ஏன்னா என்னோட ஸ்டோரேஜை நான் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும். நான் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணணுங்கும் போது ரீல்ஸ் பாக்குறது, இந்த சீரியல் பாக்குறது, படம் பாக்குறது, இதெல்லாம் வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா படம் பார்த்து அந்த ஸ்டோரேஜ் எனக்கு தேவையில்லை. ஆனா ஒரே படம் பார்த்தேன், 12th ஃபெயில் மட்டும் பார்த்தேன். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனான மூவி. அந்த படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோங்கிறது. அந்த மூவில பாத்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் மூவி தானா, அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலிக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப பாத்ரூம்லாம் கழுவி லைப்ரரியில ஒர்க் பண்ணி ஒரு மாமில்ல ஒர்க் பண்ணி இருக்கிற இடத்த பார்த்தாச்சும் ஒரு ஸ்டடி டேபிள் கிடையாது, ஒரு படிக்கக்கூடிய ஒரு சோன் கிடையாது, எதுவுமே கிடையாது, புக்ஸ் கிடையாது, எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க. ஆனா நமக்கு சுத்தி வர எல்லாமே இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிளஸ்டிங்கான ஒரு இடத்துல இருக்கோம், நல்ல கம்ஃபர்டான ஜோன்ல இருக்கோம், ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிச்சு. அந்த ஒரு படம் பார்த்தேன். அதே மாதிரி நான் வேற வேற இடத்துல நம்ம வந்து தேவையில்லாம என் மைண்டை செலவு பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அது போக இந்த மாதிரி புக் ரீடிங் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 புக்கு அப்படின்னு படிக்கும்போது நம்ம ஒரு மாசத்திலேயே நம்ம 60 புக்கை நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம், 60 பேஜஸை கிராஸ் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான். அது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனுக்காக பண்ணாலுமே அது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்க போகுது. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு சூழ்நிலை எப்படி நான் கடந்து போகணும் அப்படிங்கிறது கூட எனக்கு அந்த புக்கு சொல்லித்தரதான் போகுது. அது வந்து நான் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. ஸோ புக் ரீடிங் வந்து வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல ஹேபிட். டெய்லி ஒரு 2 பேஜ் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எப்படி சொல்ல, இப்போ நம்ம கண்டிப்பா எக்ஸாம் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தான் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய டிப்ரெஷன் ஆகும், எல்லாமே நடக்குது, நல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு டைவர்ஷனா, ஒரு நல்ல டைவர்ஷனா எடுத்தோம்னா புக் ரீடிங் வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். நான் இது வரைக்கும் 3 புக் வாங்கியிருக்கேன். அன்னைக்கு கூட விடைன்னு ஒரு புக் வாங்கினேன் சார். விடை புக் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன் இங்க. அப்போ உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. சார் எங்க போனாலும் புக் ஃபெஸ்டிவல் போனா ஒரு புக் வாங்கிடுவாங்க. அது போல சார் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, புக் ஜேடிஓ வந்ததுக்கு ஒரு புக் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது போக நான் சீக்ரெட்னு ஒரு புக் வச்சிருக்கேன். இப்போ எங்க போனாலும் சரி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்ஸ் கிடைக்குமா, அதுவும் யூனிவர்ஸ் ரிலேட்டடா புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் புக் ரீட் பண்றது மட்டும் இல்லாம யாராவது என்கிட்ட வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணி பேசினாங்கன்னா கூட நான் அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுவேன். இது வந்து யாரையும் நம்ம வந்து எதை ரிலீஜன் ரிலேட்டடா நம்ம பேச போறது இல்லை, பிரபஞ்சங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணு. அப்படிங்கும்போது நீங்க இப்படி யோசிங்க, கண்டிப்பா இப்படி நடக்கும், இப்படி இப்படி நினைச்சு பாருங்க, இதை மாத்தி யோசித்து பாருங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்லும் போது நிறைய பேர் லைஃப் கூட 2-3 பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பேசினதுக்கு அப்புறமா நான் இப்படி மாறி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல பேசும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது நிறைய பேரோட லைஃபையே நமக்கு வந்து புரட்டி போடும் அந்த புக்ஸ் ரீடிங்கிறது வந்து. அது நல்ல புக்கா நம்ம சூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். முத்துலட்சுமி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், இப்போ முத்துலட்சுமி ஏஇ, உங்க வாழ்க்கையில பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் முத்துலட்சுமி ஏஇயாக எவ்வளவு பெரிய சேஞ்ச் இருக்கு ஒரே வாரத்துல சொல்லணும்னா? சார், அதாவது இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதே வந்து காரணம் வந்து என்னை சுத்தி இருந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த வேலை கண்டிப்பா வேணுங்கிற ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆக போய் தான் நான் உள்ள வந்தனே. ஆனா இப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கு. இது என்னோட அடையாளமாவே மாறி இருக்கு. முன்னாடி இவளந்தான் அப்படிங்கிற இருந்தது, இப்போ வந்திருக்கா பரவாயில்ல, இவளாலையும் முடியுமா அப்படின்னு கேட்குற அளவு என்னோட நிறைய சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மெயினா சொல்லணும்னா சார் வந்து, நான் சார்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லுவேன். அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இது எங்கனாலும் எப்பனாலும் நான் சொல்லுவேன், மறக்கவும் மாட்டேன். அதே நேரம்
என்னோட ஃபேமிலி வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. அம்மாவா இருக்கட்டும், என் ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, நிறைய பேர் எல்லாருமே நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. என் தம்பி ஒய்ஃபா இருக்கட்டும், நிறைய பேர் நான் சொல்லுவேன் இதுல. எல்லாருமே நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக. அவங்களுக்காக நான் திரும்ப பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங்கா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா மற்றவங்க பேசுறத கண்டுக்காதீங்க, எதையும் மைண்ட்ல போட்டுக்காதீங்க. அப்படியே மைண்ட்ல போடுறீங்கன்னா அதை வந்து ஒரு வெறியா மாத்திக்கோங்க. வெறியா மாறும்போது நமக்கு தூக்கம் வராது, பசிக்காது, எதுவுமே பண்ணாது. நம்ம படிக்கணும் அவ்வளவுதான் நம்ம மைண்ட்ல ஓடும். அதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க யோசிக்கணும் எந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். அதே போல ஃப்ரீ வீடியோஸ் வந்து ஜெயஸ்ரீ சொன்னாங்க, ஃப்ரீ வீடியோஸ் நான் எதையுமே விட மாட்டேன், நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் அதையும் எடுத்துக்கிட்டேன். சும்மா ஓடுற வீடியோ எதுனாலும் சரி, நான் இப்போ டிராவல்ல போயிட்டு இருக்கேன்னா அப்பவும் வீடியோ ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம டிராவல்ல பாட்டு கேட்போம்ல, அதுக்கு பதிலாக நான் வீடியோ பார்ப்பேன். இப்போ நம்ம எஃப்எம் ரேடியோ கேட்குறோமா, அதுக்கு பதிலாக ஒரு வீடியோ பார்க்குறோம். ஸோ நம்ம சுற்றி வர சோர்ஸ் நிறைய கொட்டி கிடக்காது. நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபார்முலா படிக்கிறோமா, ஃபார்முலா படிக்கிறத வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சிருவோம். என் வாய்ஸை நான் திரும்ப கேட்கும்போது என் மைண்டுக்குள்ள இன்னொரு வாட்டி நான் படிச்ச ஃபீல் கிடைக்கும். நான் படிக்கிறது, நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நானே பேசிக்கிடுவேன். அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சு எப்போது போட்டு கேட்பேன். இப்போ எங்கேயாவது நான் டிராவல் பண்ணணும், எனக்கு எஃப்எம் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாளே உட்காந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக புக்கை பார்த்து நான் எழுதுன நோட்ஸை பார்த்து நான் ரீட் பண்ணுவேன். பார்த்து ரீட் பண்ணுறத அடுத்த நாள் ஹெட்செட் போட்டுட்டு அந்த இடத்துல நான் சும்மா நடந்துக்கிட்டே கேட்டுட்டே இருப்பேன். அதே நேரம் எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். எனக்கு நிறையவே ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு, நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்பவும் நான் சார்ட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு சார் அப்படின்னு. அப்பவும் நீங்க இப்படி மாத்தி படிங்க அப்படி மாத்தி படிங்கன்னு சொன்னாங்களே தவிர ஒரு நாள் ஃபிட் பண்ணணும்னு சொன்னது கிடையாது. ஆனா நானும் விட்டதும் கிடையாது. நானும் சரி அதுக்கேத்தாப்புல எப்படி மாத்திக்கிடணுமோ நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல மாத்திக்கிட்டேன். இப்ப சொல்ல போனா ஆஃப்டர் எப்படி ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா எனக்கு வேண்டியவங்களுக்கு, எங்க அம்மாவுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு, என் தம்பிக்கு, யாருக்குனாலும் சரி, நான் முன்னாடிலாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு நான் என்னோட காசு தம்பி, என்னோட காசு நீ வச்சுக்கோ, இதை ஏன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உரிமையா கொடுக்க முடியுது, சந்தோஷத்தோட கொடுக்க முடியுது. எல்லாரையும் சுத்தி வர சந்தோஷமா பாத்துக்கும் போது எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அதே நேரம் நம்ம இண்டிபெண்டா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு யூனிக்கா தெரியும் அப்படிங்கும் போது அது இன்னுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ நீங்களும் எல்லாருமே நல்லபடியா படிச்சு சீக்கிரமா அச்சீவ் பண்ணி ஏஇயாவோ ஜேடியாவோ வரது என்னோட வாழ்த்துக்கள். நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க எல்லாருமே படிக்கணும்னு தேடிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கான சரியான வழிகாட்டுதலோட இந்த வீடியோ உங்க கண்ணு முன்னாடி படும். பர்வீன் சுல்தான் அடிக்கடி சொல்லுவாங்க, கடவுள் உங்களை தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க காது கேட்காது, எந்த நல்ல வார்த்தைகளும் உங்க காது வழியா விழாது, அண்ட் தென் இது போல நல்ல நல்ல வீடியோவும் உங்க கண்ணுக்கு படாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஇ அவ்வளோ எளிமையான ஒரு எக்ஸாம் தான். கரெக்டான முறையில் உழைப்பை கொடுக்கணும். இதுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. மைண்ட் மேப் போடுற அளவு உழைக்கணும். உன்னுடைய உழைப்பை வேற யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் மட்டும் கையில் கிடைச்சா போதாது, அதை நீங்கள் படிக்கணும், ரொம்ப ரிசர்ச் பண்ணி படிக்கணும். ஃபார்முலா நோட் தனியாக எழுதணும், மைண்ட் மேப் நோட் தனியாக வந்து போடணும், ஷார்ட் நோட் தனியாக வந்து எடுக்கணும், அஃபர்மேஷன் டெய்லியும் எழுதணும், ரைட்டிங் சேலஞ்ச் டெய்லியும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாக மாறணும். நீ வேற அது வேற இல்லை, நீயும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரணும். காலத்தை கடந்த ஒரு பயணம், காலத்தை கடந்த ஒரு உழைப்பு, தூக்கத்தை கடந்த ஒரு உழைப்பு. அந்த கனவு ஒண்ணு தூங்கவே விடக்கூடாது, அவ்வளவுதான். இது பண்ணீங்க அப்படின்னா, பிரேக்கே எடுக்காம இதை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த 2026 நடக்கக்கூடிய ஏஇ எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களால இந்த 1 இயர்லயே போதும் நீங்க ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராவோ இல்ல ஜேடிஓவாவோ ஒரு நல்ல அரசாங்க வேலையில உங்களால உங்களுடைய ஜேர்னியை நல்லபடியா ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கதான் உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. 2026 நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நமக்காக நம்ம ஸ்டூடெண்டா இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி முத்துலட்சுமி தான் கூப்பிடுவேன், இப்போ முத்துலட்சுமி ஏஇ மேம், இப்போ முத்துலட்சுமி ஏஇ மேடமா இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா ஒரு 8 மந்த்துக்கு மேல ஜேடிஓவும் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை இந்த கடந்த 1 இயராகவே ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில மேலும் அடுத்தடுத்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட், நல்ல ஒரு நிலைக்கு போக நம்ம வந்து எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் சார்பா எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் உடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போவும் ஸ்டூடெண்ட்டாக தான் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. நம்மளை பொறுத்தவரையும் அந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறவரையும் இருக்கலாம், அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இவங்க இப்போவும் நம்ம குரூப்பில் ப்ரோ பேட்ச்சில் இருக்காங்க.
ஸோ இன்னர் சர்க்கிள் கால்னு சொல்லிட்டு நிறைய அச்சீவர்ஸை நிறைய பேருக்கு இன்ட்ரோ பண்ணேன். பட் அப்படி அந்த அச்சீவர்ஸோடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு கடைசியில் அன்னைக்கு அந்த இன்னர் சர்க்கிள் காலில் உட்கார்ந்த எல்லாருமே அச்சீவர்ஸ். முத்துலட்சுமி ஏஇ, ஜெயஸ்ரீ ஏஇ, பாக்கியலட்சுமி ஏஇ, நித்ய மனோகரி டிஏ, நிறைய பேர் வந்து என்னன்னா அச்சீவர்ஸாக வந்து மாறிட்டாங்க. ஸோ இப்போ முத்துலட்சுமி வச்சு நம்ம வந்து ஒரு இன்னர் சர்க்கிள் கால் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டைரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் அன்மியூட் பண்ணி முத்துலட்சுமி மேமோட நீங்கள் டைரெக்டாக வந்து கலந்துரையாடல் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இன்னர் சர்க்கிள் கால் அப்படின்ற ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடியில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, மேமோட டைரெக்டாக பேசணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நிச்சயமாக இன்னர் சர்க்கிள் கால்க்கான லிங்க் உங்களுக்கு கொடுப்போம். மேமோட டைரெக்டாக உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பரிசையும் நம்ம வந்து கொடுக்கலாம். முத்துலட்சுமி ஏஇ அவர்களுக்கு நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் சார்பாக ஒரு சின்ன பரிசு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்.